சிவ சிவா. திருவாசகத்திற்கு ஒருகார் ஒரு வாசகத்திற்கும் ஒருகார் என்பது ஆன்மீக மொழி. சிவபெருமானின் பெருமைகளை போற்றும் திருவாசகத்தின் சிறப்பை உலகறியச் செய்யும் நோக்கில் மாபெரும் திருவாசக தெய்வீக மாநாடு கடந்த ஜூலை 25, 2026 அன்று திருவண்ணாமலையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் சர்வதேச மையம் இணைந்து நடத்திய இந்த ஆன்மீக மாநாட்டில் வரலாற்றுச் சாதனையாக ஒரே நேரத்தில் 1,00,000 பேர் திருவாசகம் எழுதும் மாபெரும் நிகழ்வு அரங்கேறியது. சிவனடியார்கள் பலரும் கலந்து கொண்டு சிவ நாமம் பாடி திருவாசகத்தின் பெருமைகளை பக்தியுடன் எடுத்துரைத்தனர். இந்த விழாவில் பங்கேற்ற அனைவரின் வாழ்விலும் எம்பெருமான் ஈசனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தாய்மாமா சின்னதாக வாழ்த்துறை வழங்க இங்கு அழைக்கிறோம். திருவண்ணாமலை டிஸ்கோ ரவி அவர்களை வருக வரவேற்கிறோம். அம்மா கடவுள் கருணையா அம்மா தொலைச்ச பத்து கட்சி அம்மா மயக்க சொல்லுங்க பத்து தானத்தை இருந்து போனோம் பத்தோ மேலே வருவாய்மா. நன்றி.
ஹலோ வணக்கம். என் பெயர் காந்தி மதிநாதன். தடம்பதிக்கும் கலைஞர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். இப்போ முருகர் பாட்டுக்கு சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப அழகாக ஆடிச்சு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் பிள்ளைகள்லாம் நல்லா டான்ஸு நல்லா பழகி இன்னும் நல்லா சிறப்பாக ஆடணும். எல்லா பிள்ளைகளையும் சேர்த்து நல்லா ஆடணும். இந்த மாதிரி தடம்பதிக்கும் கலைஞர்கள் இன்னும் கொஞ்சம் ஆட்கள் சேர வேண்டியிருக்கு. அது நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லி நல்லா ஆட்களை சேர்த்து விடுங்க. நாங்கள் நன்மையும் வளரணும். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. வேல்மனுக்கு எந்த காவடி எடுத்தால் பொருத்தமாக இருக்கும் என்று இந்த குழந்தைகளை பார்த்தால் வேலவன் முதல் நம் கண்முன்னே கொண்டு வந்த அத்தனை குழந்தைகளுக்கும் அவர்கள் எல்லாம் வளர்ந்து வேலவனாக மாறி நமக்கெல்லாம் ஒளிதர வேண்டும் என்று நம்முடைய வேலவனை வேண்டி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பர்ஸ்ல போனோட அம்மா மிஸ் பண்ணிட்டாங்க. யாராவது பாத்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஒரு நல்ல நிகழ்வுக்கு வந்திருக்கிற இடத்துல மனசங்கடம் வேண்டாம். அது போன் சைலண்ட்ல இருக்கும், இல்லைன்னா கூட அவங்க பண்ணிடுவாங்க. யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லிடுங்க. வெள்ள அடிக்குதான், சின்ன பர்ஸ்ல வச்சிருந்தாங்களாம். தவறுதெல்லாம் என் கையில இருந்தா கூட கொடுத்துருங்க, ஒன்றும் தவறு இல்லை. அதனால சிறப்பு. நம்முடைய இந்த திருவாசக 10 நீங்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான சூழல்ல இருக்கீங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அடுத்த நிமிடம் எப்படி மாறும்னு தெரியாது. ஆனா இந்த நிமிடம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம எந்த நேரத்துல எது நடந்தாலும் அது இறைவன் நமக்கு கொடுத்தது அப்படின்றத நம்ம நினைச்சு அந்த நேரத்தை நம்ம மகிழ்ச்சியா கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இது கிடைச்சிருக்கு அது கிடைக்கல அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா இங்க வரணும்னு நினைச்சவங்க கூட வர முடியாத சூழல் இருக்கலாம். ஆனா நீங்க எல்லாம் வந்திருந்தீங்க. இங்க எல்லா சுவாமியும் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. நீங்க என்னதான் கோடி ரூபாய் செலவு பண்ணா கூட உண்மையிலே நாங்களே கூட பிரமிச்சு தான் நிக்கிறோம். அத்தனை சாமிகளும் ஒரே மேடையில பாக்குறது அப்படின்றதெல்லாம் முடியாது. அந்த குடுப்பினை உங்களுக்கு இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தை சொல்லி தருவோம், தமிழின் பெருமையை சொல்லி தருவோம், நம்முடைய முன்னோர்களின் பெருமையை சொல்லி தருவோம். நம்ம தாத்தா பாட்டி நமக்கு என்ன சொல்லி தந்தாங்க அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தருவோம். அதுவே நமக்கு போதும். நம்ம வாழ்ந்த மாதிரி நம்ம பசங்க வாழறாங்கன்னா இல்லை. ஏன் அது இல்லை அப்படின்னா நம்ம செல்லம் கொடுக்குறோம். என் பிள்ளைகளுக்காகவே நான் வாழறேன்னு வாழறோம். கடைசியில் என்ன ஆகுது, அந்த பிள்ளைங்க நம்ம கூட இல்லைன்னும் போது மன கஷ்டம் வருது. ஆனா நம்ம அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்க, தப்பு பண்ணா அப்பே 2 அடி விழும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.